Welcome to VL Academy. In the video, admission of a partner exercise problem number 5 nama paakrom, which is in page number 22.92, 22.93 and 22.94. இது 3 pagesல நிறைய problems இருக்கு, ஒரு 6 to 7 problems இருக்கு. Most of the problems are very similar. So அதனால வந்து even though I have worked out all the problems, ஏன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஒன்று விடாமல் அத்தனையும் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட மோட்டிவ். ஸோ அதனால நான் எல்லா ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு ஃப்ராக்ஷன்னா என்னன்னு தெரியும், ஐ நோ த பேசிக்ஸ் அப்படிங்கிறவங்க யூ கேன் டைரக்ட்லி வாட்ச் அவுட் திஸ் வீடியோ. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 1 நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக புரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு வந்து போடுற மாதிரியான அலைன்மெண்ட்ஸ் வந்து இங்கே நிறையா ஸ்பேஸ் எடுக்கும், ப்ளஸ் நிறையா டைமும் எடுக்கும். whereas I need to work out lots of problems. இந்த சம்மர் வெக்கேஷன்லேயே நிறையா லீவ்ஸ் போனதுனால I was not able to make videos. அதனால நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ எம் கெட்டிங் லாட்ஸ் ஆஃப் ரிக்வெஸ்ட். ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா ஐ நீட் டு மூவ் ஃபாஸ்ட். ஸோ அதனால் ஃப்ராக்ஷனோட பேசிக் தெரியணும் அப்படிங்கிறவங்க அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. Now we'll get into the problem. So now the first problem is ஏயும் பியும் பார்ட்னர்ஸ், அவங்க வந்து 5:3 ரேஷியோவில் ப்ராஃபிட் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சி வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹீ செட், நான் வந்து இனி வரப்போகிற வருஷத்தில் நம்ம ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டில் 3/8 நான் எடுத்துக்கிறேன், பேலன்ஸ் நீங்கள் 2 பேர் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது குட்வில்லும் வந்து 6,000 rupees கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த குட்வில் அமௌண்ட்டை வந்து ஏ அண்ட் பி, அதாவது ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து என்ன ப்ரப்போர்ஷனில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ குட்வில் ஒரு புது பார்ட்னர் உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து அதை சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்குவாங்க. ப்ரப்போர்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த அமௌண்ட்டை எதர் they'll take it personally or again they'll invest in the business. இன்கேஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது கேபிட்டலில் ஆட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் ஃபார்முலா. ஓகே, இங்கே நம்மக்கிட்ட ஓல்டு ரேஷியோ இருக்குது, பட் நியூ ரேஷியோ இல்லை. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா we have to assume that the new profit is 1. அதாவது நியூ ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஏ பி அண்ட் சி 3 பேரும் சேர்ந்து ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ வந்து சி எவ்வளோ ப்ரப்போர்ஷன் எடுத்துக்குவாங்கன்னு தெரியும், that is 3/8. இப்போ 1 minus 3/8 is equal to will get 5/8. ஓகே, அது எப்படி வரும் அப்படின்னா 1/1 1 divided by 1 is equal to also 1 தான். ஸோ இங்கே டினாமினேட்டரும் 1 அப்படிங்கிற பட்சத்தில் 1 and 8 இந்த ரெண்டு இதில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எடுத்தோம்னா 8 தான் நம்ம எடுப்போம். ஏன்னா 8 வந்து 1ல் டிவைட் பண்ணோன்னா 8 times அண்ட் 8 வந்து 8ல் டிவைட் பண்ணோன்னா 1 times. ஓகே, ஸோ அதனால் 8 காமன் ஃபேக்டராக எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இப்போ 8 வந்து இங்கே 1ல் 8 times அப்படிங்கிறப்போ 1 into 8 is 8 minus இப்போ again 8 வந்து 8ல் 1 time, so 1 into 3 is 3. So 8 minus 3/8 ன்னு வந்திருக்கு. So that is 5/8. ஓகே, ஸோ ரிமைனிங் ஷேர் வந்து 5/8. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓல்டு ரேஷியோ இன்ட்டு ரிமைனிங் ரேஷியோ, இப்படி ஒரு ஃபார்முலாவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஓல்டு ரேஷியோ என்னது, ஏ ஓடுது 5/8, 5:3 பார்த்தீங்கன்னா அதில் 5/8 தான் ஏ ஓடுது. ஸோ 5/8 இன்ட்டு ரிமைனிங் ரேஷியோ இஸ் 5/8. அது நம்ம 1 minus 3/8ல் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான். ஸோ இப்போ 5/8 இன்ட்டு 5/8 அப்படிங்கிறப்ப மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரையும் இட்ஸ் ஈஸி. நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர், டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர். ஸோ அப்படி இங்கே வந்து நியூமரேட்டர் இஸ் 5 and 5, so 5 into 5 by denominator is 8 and 8, so denominator வந்து 8 into 8 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் is equal to 25/64 is the A's new profit sharing ratio. இப்போ Bக்கு பார்த்தீங்க அப்படின்னா the old profit sharing ratio is 3/8 into remaining ratio is 5/8. இப்போ numerator is 3 and 5, so 3 into 5 by denominator ரெண்டு இதுலேயுமே 8, so 8 into 8. So 3 into 5 is 15, so 15/64 is the B's new profit sharing ratio. அடுத்தது C's new profit sharing ratio பார்த்தீங்க அப்படின்னா
Already we know it's 3 by 8. But still A and B க்கு பாத்தீங்கன்னா denominator 64 வந்திருக்கு. அப்ப இங்கேயும் நமக்கு 64 வரணும் அப்படின்னா we have to multiply that with 8. Both numerator and denominator. So அதனால இங்க numerator is 3 and 8. So 3 into 8 by again 8 into 8 denominator. So that is 24 by 64. Therefore A, B and C's new profit sharing ratio is 25:15 is to 24. இது வந்து further நம்ம reduce பண்ண முடியாது because 24 வந்து 5 ஆல divide ஆகாது. அதனால அந்த வேல்யூ நம்ம அப்படியே தான் வச்சிருக்கணும். Next one is sacrificing ratio is equal to old ratio minus new ratio. இங்க old ratio வந்து 5 by 8 minus new ratio வந்து 25 by 64 is equal to again நம்ம வந்து common factor எடுக்கிறோம். 64 and 8 பாத்தீங்கன்னா 64 வந்து 8 ஆல divide பண்ணலாம் but 8 64 ஆல divide பண்ண முடியாது. So the highest common factor is 64. 64 எடுக்கிறப்போ இங்க 8 வந்து 5 times போகும். Sorry 8 times போகும். So 8 into 5 வந்து 40. Okay. So 40 minus again 64 ல 1 time போகும். So 25 into 1 is 25. So 40 minus 25 by 64 is equal to 15 by 64. For B it is old ratio is 3 by 8 and remaining new ratio is 15 by 64. Okay, இப்போ again common factor வந்து 64 எடுக்கிறோம். 64 8ல 8 times போகும். So 8 into 3 is 24 minus again 64ல 1 time போகும். So 1 into 15 is 15. So 24 minus 15 by 64 is equal to 9 by 64. Therefore sacrificing ratio is 15:9 or 5:3. மோஸ்டா வந்து ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவாகவும் வரும். பட் ஆனால் நம்ம அந்த அசம்ஷன்லேயே ப்ராப்ளமாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து குட்வில்லை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 5:3 ரேஷியோவில். இப்போ ஏஸ் குட்வில் வந்து 6,000 into 5 by 8 is equal to that is 3,750 rupees. And B's goodwill is equal to 6,000 into 3 by 8. is equal to 2,250 rupees. இந்த ப்ராப்ளம்ல வந்து அருள் அண்ட் பாபு இவங்க ரெண்டு பேர் வந்து 2:3 ரேஷியோல ப்ராஃபிட்டை ஷேர் பண்றாங்க. இப்போ சந்துரு ஹேஸ் அட்மிட்டட். ஸோ சந்துரு வந்ததுக்கு அப்புறம் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:5:3. இப்போ சந்துரு brings 3,000 towards goodwill. சந்துரு வந்து 3,000 goodwill கொண்டு வராங்க. ஸோ which is to be retained. பிஸ்னஸ்லேயே இருக்கணும், அவங்க பர்சனலாக எடுக்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து குட்வில் எப்போவுமே ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்குவாங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான் எடுத்துக்குவாங்க. ஸோ இங்கே சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான 2 டேட்டாவுமே இருக்குது. ஒன் இஸ் ஓல்ட் ரேஷியோ, தி அதர் ஒன் இஸ் நியூ ரேஷியோ. ஸோ ஓல்ட் ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ ஏவோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கு பார்த்தீங்கன்னா ஓல்ட் ரேஷியோஸ் 2/5 மைனஸ் 2/10. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் வந்து ஏவோடது 2/10 is equal to காமன் ஃபேக்டர் 10 எடுக்கிறோம். 5 and 10 டினோமினேட்டர், அதில் 10 எடுக்கிறோம். ஸோ 10 வந்து 5ல 2 times. ஸோ 2 into numerator 2 is 4. ஸோ 4 minus again 10 வந்து 10ல 1 time. ஸோ 1 into 2 is 2. ஸோ 4 minus 2/10 is equal to 2/10. B ஓட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஓல்ட் ரேஷியோ is 3/5 minus நியூ ரேஷியோ is 5/10. ஸோ இதுலேயும் காமன் ஃபேக்டர் நம்ம வந்து 10 எடுக்கிறோம். ஸோ 10 வந்து 5ல 2 times, அதாவது டினாமினேட்டர் 5ல 2 times. ஸோ 2 into 3 is 6 minus again 10 வந்து 10ல 1 time. ஸோ 1 into 5 is 5. ஸோ 6 minus 5/10 is equal to 1/10. therefore sacrificing ratio வந்து 2:1. இப்போ அந்த குட்வில் கொண்டு வந்தது வந்து பிஸ்னஸ்லேயே ரீட்டைன் பண்ணும். அப்போ என்ன ஆகும், குட்வில் இஸ் கம்மிங் இன்சைட் which is going to add on with the அருள் அண்ட் பாபுஸ் கேபிட்டல். அவங்களோட கேபிட்டலில் இதை ஆட் பண்ணுறோம். ஸோ வேர் இட் கோயிங் டு தோஸ் 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ஓகே, ஸோ அப்போ குட்வில் அக்கௌண்ட் வந்து 3,000 to அருள் கேபிட்டல் வந்து 2,000 போகுது. தட் இஸ் 3,000 into 2/3 அண்ட் பாபுஸ் கேபிட்டல் இஸ் 1,000 rupees. தட் இஸ் 3,000 into 1/3. ஓகே, 1,000 rupees. And narration நீங்க என்ன எழுதணுமோ எழுதிக்கோங்க. And I have written here as being goodwill brought in by Chandru credited to old partner sacrificing ratio. ஸோ இதில் வந்து 3 பார்ட்னர்ஸ் வந்து ஆல்ரெடி பார்ட்னராக இருந்தாங்க. அண்ட் 4வதாக தான் ஒரு புது பார்ட்னர் உள்ள வராங்க. 3 பேருமே ஈக்குவலாக ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. 4வதாக வரவர் வந்து எனக்கு 1/4 வேணும், பேலன்ஸ் 3/4 வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி
அவர் சொல்லியிருக்காரு. And while coming inside he bought 9,000 as his goodwill, his part of goodwill. So அந்த 9,000 வந்து old partnersக்கு sacrificing ratioல போகணும். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, half of the amount வந்து அவங்க personal யூஸ்க்காக பிஸ்னஸை விட்டு வெளியில் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த half amount வெளியில் எடுத்ததுக்கு மட்டும் நாம் இங்கே journal entry போட்டிருக்கோம். Before that sacrificing ratio நம்ம கண்டுபிடிக்கணும். sacrificing ratio கண்டுபிடிக்கணும்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நமக்கு தெரியணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ to find out the new profit sharing ratio, we are assuming that the profit of all the four partners, that is A, B and C and D are 1. So if it is 1, 1/4 is the D's part of profit. So 1 minus 1/4 is equal to 3/4. That is a common factor 4 எடுக்கிறோம். 4 எடுக்கிறப்ப 4 வந்து 1ல 4 times. So 4 minus again இங்க 1/4ல 4 வந்து 1 time. So 1 into numerator 1 is 1. So 4 minus 1/4 is equal to 3/4. அடுத்தது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஏவோடது பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1/3. அதாவது ஈக்குவலாக அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க 3 பேர். ஸோ 1:1:1 வரும். ஸோ அது வந்து ஃப்ராக்ஷனாக மாத்திரப்போ இட்ஸ் 1/3 into 3/4. that is remaining ratio. So 3/4 is equal to, இப்போ காமன் ஃபேக்டர் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால நியூமரேட்டர் into numerator and denominator into denominator. So numerator is 1 and 3. So 1 into 3 by denominator is 3 and 4. So 3 into 4 is equal to 3/12. So இதே தான் B, C and B and C க்கு வரும். Okay, so for all A, B and C is 3/12, 3/12, 3/12. இப்போ D க்கும் வந்து denominator 12 வரணும்னா we have to multiply that with 3/3. So 1/4 into 3/3 is equal to, that is also 3/12. Okay, so இப்போ வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் A, B and C and D is 3:3:3:3 or 1:1:1:1. அடுத்தது sacrificing ratio. அது வந்து the formula is old ratio minus new ratio. So old ratio நமக்கு தெரியும், that is 1/3 minus new ratio is 1/4. அதாவது 3/12 வந்து நம்ம 1/4 ஆகவும் போடலாம். So everyone will get 1/4. So 1/3 minus 1/4 is equal to 4 and 3. Common factor எடுக்கணும்னா we have to multiply those two. So 4 into 3 is 12. So 12 வந்து 3ல 4 times. So 4 into 1 is 4 minus 12 வந்து 4ல 3 times. So 3 into 1 is 3. So 4 minus 3/12 is equal to 1/12. Same thing which applicable for B and C. So therefore the sacrificing ratio of A, B and C is 1:1:1. ஸோ இப்போ நம்ம வந்து sacrificing ratio கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் அவுட் ஆஃப் 9,000 half of the amount has been withdrawn. ஸோ 9,000ல half amount is 4,500 rupees. ஸோ அந்த 4,500 is going out of the business. ஸோ தட் ஹேஸ் டு பி எங்கேருந்து போகுது, அவங்க கேபிட்டல்லேருந்து இந்த அமௌண்ட் வெளியில் போகுது. சப்போஸ் அது உள்ளே இருந்ததுன்னா அவங்க கேபிட்டலுக்கு தான் போயிருக்கும். ஸோ ஃப்ரம் வேர் இட் இஸ் கம்மிங் அண்ட் வாட் இஸ் கோயிங் அவுட் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து 1,500ம், பியோட கேபிட்டல்லேருந்து 1,500ம், சியோட கேபிட்டல்லேருந்து 1,500ம் இஸ் கோயிங் அவுட். அதனால கேஷை வந்து நம்ம இங்கே கிரெடிட் பண்ணியிருக்கோம். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இங்கே கிரெடிட் வந்து வெளியில் போகுது, கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஸோ ஃப்ரம் வேர் உள்ள எந்த விஷயத்தில் இருந்தது இப்போ வெளியில் போகுது அப்படின்னா கேபிட்டலுக்கு போக வேண்டியது அது is going out. அதனால தான் நம்ம டெபிட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் 1:1:1 அப்படிங்கிறதுனால சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1:1:1 அப்படிங்கிறதுனால அந்த ப்ரொபோர்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே 1,500 1,500 and 1,500ன்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ நான் in this problem A and B are partners. அவங்க வந்து 3:4 ரேஷியோவில் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் now C has entered into the business with the condition of accepting 1/4 of the future profit, and he brought in 12,000 as goodwill. Okay, and the 12,000 வந்து the old partners have withdrawn. அப்போ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன, அண்ட் அந்த குட்வில்லை வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். For that we need to find new profit sharing ratio. So we are assuming that the whole profit of A, B and C is 1. So the remaining share is
1 minus 1/4 is equal to is 3/4. So இப்போ A ஓட நியூ ஷேர் பார்த்தீங்கன்னா old ratio into remaining ratio. Old ratio is 3/7. அது questionலயே கொடுத்திருக்காங்க 3:4. அதில் 3/7 into இங்க remaining share is 3/4. So இப்போ numerator வந்து 3 and 3. So 3 into 3 by denominator is 7 and 4. So 7 into 4 is equal to 9/28. And B ஓட new share பார்த்தீங்கன்னா old ratio is 4/7 and remaining share is 3/4. So the numerator into numerator and denominator into denominator. Therefore 4 into 3 by 7 into 4 is equal to 12/28. C ஓட புது ratio we know it is 1/4 but still நமக்கு denominator 28 வேணும் அப்படின்னா we need to multiply that with 7. So 7 into 1 is 7 by 4 into 7 is 28. So 7/28. Therefore new profit sharing ratio of A, B and C is 9:12:7. இப்போ sacrificing ratio கண்டுபிடிக்கணும்னா old ratio minus new ratio. So old ratio is 3/7 minus new ratio is 9/28 is equal to common factor வந்து 28 எடுக்கிறோம். 7 and 28ல வந்து 28 எடுக்கிறோம். 28 is divisible by 7. So 7ல 3 times போகும். So sorry 7ல 4 times போகும். So 4 into 3 is 12 minus and again 28ல 1 time. So 1 into 9 is 9. So 12 minus 9/28 is equal to 3/28. Adhe for B is 4/7 minus 12/28. So 28 again common factor எடுத்தோம்னா 4 7ல வந்து 4 times. So 4 into 4 is 16 minus and again 28ல 1 time. So 1 into 12 is 12. So 16 minus 12/28 is equal to 4/28. Therefore sacrificing ratio is 3:4. இப்போ அந்த cash வந்து வெளியில போகுது. So we are crediting cash. Where it is going to A's capital and B's capital or it will be on their current account. But இங்க நம்ம capital தான் போட்டிருக்கோம். So அது வந்து என்ன ரேஷியோலனா sacrificing ratio that is 3:4. So 12,000 into 3/7 is equal to 5,143. And for B it is 12,000 into 4/7 that is 6,857 rupees. So in the problemல வந்து Maran and Mohan share profit in the ratio of 3:2. And they admit Murthy as a new partner and Murthy brings 20,000 for capital and 16,000 for goodwill. Half of the goodwill amount is withdrawn by Maran and Mohan. Past journal entries, the new profit sharing ratio is 7:5:4. So நமக்கு வந்து old ratio இருக்கு, new ratio இருக்கு. So sacrificing ratio கண்டுபிடிச்சோம்னா பொது sacrificing ratio is equal to old ratio minus new ratio. That is 3/5 minus 7/16. So that is equal to இப்போ 5 and 16ல common factor எதுவும் கிடையாது. So நம்ம அதை ரெண்டையும் multiply பண்ணி தான் போடணும். That is 5 into 16. So that is 80 rupees. So sorry 80. So 80 வந்து 5ல 16 times போகும். So 16 into 3 is 48 minus again 80 வந்து 16ல 5 times. So 5 into 7 is 35 is equal to 13/80. And again for Mohan is 2/5 old ratio and new ratio is 5/16 is equal to again 5 and 16 நம்ம common factor இல்லாதனால அதை multiply பண்ணி நம்ம போடுறோம். That is 5 into 16 is 80. அந்த 80 வந்து 5ல 16 times. So 16 into 2 is 32 minus 80 வந்து 16ல 5 times. So 5 into 5 is 25. So 32 minus 25/80 is equal to 7/80. So 13:7 is the sacrificing ratio. இப்போ நம்ம journal entries இது பண்ணோம். இதில் ஃபர்ஸ்ட் என்ட்ரியா வந்து நம்ம ஜஸ்ட் குட்வில் வித்ட்ரா பண்ணதுக்கான என்ட்ரி போட்டுடலாம் அண்ட் தென் வில் கோ வித் ஃபர்தர் ஜர்னல் என்ட்ரிஸ். ஸோ இங்கே வந்து வித்ட்ரா பண்ணது வந்து half of the goodwill amount. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு goodwill amount வந்து 16,000 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அந்த 16,000ல 8,000 has been withdrawn by Maran and Mohan. இப்போ அந்த 8,000 வந்து நம்ம 13:7 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். ஸோ அப்படி போடுறப்ப வில் கெட் 5,200 ஃபார் Maran and 2,800 ஃபார் Mohan. ஓகே, ஸோ அந்த ரேஷியோவில் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி half of the goodwill வந்து அவங்க பர்சனல் யூஸ்க்கு எடுத்துட்டாங்க. they have withdrawn. ஓகே, and next entry நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம்.
ஸோ ஆக்சுவலி நான் குட்வில்கான ஜேர்னல் என்ட்ரி வித்ட்ரான் ஆஃப் குட்வில்கான என்ட்ரி வந்து நான் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து லேட்டராக என்டர் பண்ணதுனால ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் திஸ் என்ட்ரி நவ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட் கேபிட்டல் இன்சைட். ஸோ அந்த கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடணும். தட் இஸ் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு மூர்த்திஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன்னா த அமௌண்ட் விச் இஸ் கம்மிங் இன்சைட், அதனால நம்ம அதை டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் விச் இஸ் going out in the form of capital from Murthy. So Murthyயோட capital account நம்ம credit பண்ணியிருக்கோம். And next one is half of the goodwill has been kept inside the business under A and B's capital. So half of the amount வந்து அவங்களோட கேபிட்டலுக்கு போகுது. ஸோ அதுக்கான என்ட்ரி பார்த்தீங்கன்னா goodwill account data to Maran's capital and Mohan's capital. ஸோ இந்த வேல்யூவும் நான் இங்கே கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் நரேஷன் ஆஸ் யூ விஷ், நீங்கள் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுமோ அதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஏபி ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் அண்ட் 4:3 ரேஷியோவில் அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நவ் சி ஹேஸ் என்டர்ட் வித் த கண்டிஷன் ஆஃப் ஷேரிங் 1/5 ஆஃப் தி ஃபியூச்சர் ப்ராஃபிட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி 4/5 வந்து ஏ அண்ட் பி ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதா ஒரு கன்க்ளூஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் சி ஹேஸ் brought in 3,500 rupees as goodwill in the form of cash. ஓகே, இப்போ வந்து நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இதில் வந்து என்னென்னா ஓல்ட் ரேஷியோவை நம்ம எடுக்க முடியாது. அந்த ஃபார்முலா வந்து விச் வில் நாட் அப்ளை ஓவர் ஹியர். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓல்ட் ரேஷியோ இன்டூ ரிமைனிங் ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி. பட் அது அந்த ஃபார்முலா வந்து இங்கே அப்ளை ஆகாதது. ஏன்னா ஓல்ட் ரேஷியோ இஸ் 4:3. பட் ஆனால் ரிமைனிங் ரேஷியோவை வந்து இவங்க ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணாமல் புதுசாக அவங்க வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த ரிமைனிங் ஷேர் இன்டூ ஹாஃப், அதாவது 1:1 வந்து 1/2 ஃப்ராக்ஷனாக மாற்றி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இன் தட் கேஸ் வில் கெட் 2/5 அண்ட் 2/5 ஃபார் ஏ அண்ட் பி. நான் ரொம்ப எலாபரேட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ணல பிகாஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்டோம். ஸோ அதனால் அதை நான் ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 4/10 அண்ட் 4/10 வருது. அதை நம்ம reduce பண்ணும் because 4 and 10 is divisible by 2. So the 2 ஆல் divide பண்ணோம்னா we'll get 2/5 and 2/5. So 2:2:1 is the new profit sharing ratio. இப்போ sacrificing ratio நம்ம கண்டுபிடிக்கணும். That is old ratio minus new ratio. Old ratio is 4/7 minus 2/5 is the new ratio. இப்போ நம்ம denominatorல common factor எடுக்க முடியாது for 7 and 5. Instead we have to multiply the denominator. That is 7 into 5 is 35. So 35 வந்து 7ல 5 times. So 5 into 4 is 20 minus again 35 வந்து 5ல 7 times. So 7 into 2 is 14. So 20 minus 14 is 6. By denominator 35 will come as it is. And B ஓட sacrificing ratio க்கு old ratio is 3/7 and new ratio is 2/5. So அதுலயும் common factor நம்ம 35 தான் எடுக்கிறோம். 7 into 5 is 35. So 35 வந்து 7ல 5 times. So 5 into 3 is 15. And 35 வந்து 5ல 7 times. So 7 into 2 is 14. So 15 minus 14/35 is equal to 1/35. Therefore sacrificing ratio வந்து 6:1. இப்போ கொண்டு வந்த goodwill வந்து they didn't withdraw personally. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட கேபிட்டல் அதாவது திரும்ப பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அவங்களுடைய கேபிட்டல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து அதுக்கான என்ட்ரி என்னென்னா goodwill account debit what comes in. So goodwill has entered into the business and where it is going, it goes to A and B's capital. அதனால to A's capital account and to B's capital. So in the 3,500 into 6/7 and 3,500 into 1/7. That is 3,500 for A and B. Okay, narration you just write as you wish. நான் இங்க டைப் பண்ணியிருக்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க நியூ ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஈஸியாக சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இன்னொரு ஈஸியான இது என்னென்னா ரெண்டு ரேஷியோலையுமே டினாமினேட்டர் வந்து 5 தான் வரும். ரேஷியோவை நம்ம ஃப்ராக்ஷனை மாற்றுறப்போ அதனால் பெரிய கால்குலேஷன்ஸ் எதுவும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எடுத்துட்டோம் அப்படின்னா the old ratio is 3/5 and the new ratio is 2/5. So 3/5 minus 2/5 is just like the 3 minus 2/5. பெருசா calculation common factor அதெல்லாம் எதுவும் கிடையாது. So 3 minus 2 is 1. So 1/5 is the A sacrificing ratio. B sacrificing ratio பார்த்தீங்கன்னா 2/5 minus 2/5 that is 0. அது நீங்கள் common factor எடுத்து 2 minus 2 போட்டாலும் 0 தான் வரும்.
So therefore the sacrificing ratio is 1:0. இப்போ first entry வந்து goodwill first உள்ள கொண்டு வந்திருக்காங்க. So அந்த goodwill வந்து 1000 rupees. So the entire thing which goes to A's capital. Okay, அதனால goodwill account data to A's capital account. அடுத்தது A வந்து அந்த amount வந்து அப்படியே personal யூஸ்க்காக withdraw பண்ணிட்டாங்க. So now A's capital account data to cash account. கேபிட்டல்ல இருந்து 1000 rupees அவங்க personal யூஸ்க்கு எடுத்த மாதிரி நம்ம என்ட்ரி போடுறோம். being goodwill withdrawn by old partners. பார்ட்னர் இங்க ஒரு பார்ட்னர் தான், அதனால old partner, that is 1000 rupees. இது வந்து C ஓட proportion தான், not for the entire firm. அதனால இந்த 1000 rupees நாம அப்படியே போட்டுட்டோம். ஓகே, ஸோ A and B வந்து ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் அண்ட் அவங்க வந்து 3:2 ரேஷியோவில் சேம் திங் தான். இங்கேயும் வந்து ஓல்ட் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க, நியூ ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் குட்வில் அக்கௌண்ட் அப்பியர்ஸ் இன் தி புக் வந்து 1000 rupees. அது போக C பேயிங் ஃபார் ப்ரீமியம் ஆஃப் ₹1000 ஃபார் 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு குட்வில்லும் இருக்குது அண்ட் நியூ பார்ட்னரும் குட்வில் கொண்டு வராங்க. ஓகே, அதுக்கான நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் நாம் என்டர் பண்ணணும். Here the calculation of sacrificing ratio, first வந்து sacrificing ratio நம்ம கண்டுபிடிக்கணும். So அதுக்கு old ratio minus new ratio, that is old ratio is 3/5 minus new ratio is 3/8. So இப்போ common factor நம்ம எடுக்க முடியாது for 5 and 8. So 5 8s are 40. So அந்த 40 வந்து 5ல 8 times, so 8 3s are 24. 40 வந்து 8ல 5 times, so 5 3s are 15. So 24 minus 15 is 9/40. And B sacrificing ratio பார்த்தீங்கன்னா old ratio is 2/5 minus new ratio வந்து 3/8. 3:3:2ல B ஓட proportion is 3. So 3/8 is equal to அதே common factor நம்ம எடுக்க முடியாதனால மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். that is 5 into 8 is 40. that 40 வந்து 5ல 8 times, so 8 2s are 16 minus and the 40 8ல 5 times, so 5 3s are 15 is equal to 1/40. Therefore the sacrificing ratio is 9:1. So the first entry is about the new partner's goodwill value. So new partner வந்து 1000 rupees எடுத்துட்டு வந்திருக்காங்க for his 1/5 share. So அந்த 1000 rupees வந்து நம்ம 9:1 ரேஷியோல ஸ்ப்ளிட் பண்ணி A and B ஓட கேபிட்டலுக்கு போடுறோம். So that is 900 and 100 rupees. Okay, and next one is being goodwill withdrawn by old partners. So old partners வந்து இந்த 1000 rupees என்னன்னா ஆல்ரெடி, அதாவது C உள்ள வர்றதுக்கு முன்னாடி புக்ல இருந்த குட்வில் வேல்யூ தான் இது. அது வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்க வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஓகே, ஆர் அது வந்து அவங்க கேபிட்டல் ஆட் பண்ணிடுவாங்க. Okay, in case they'll take it personally entirely out of business, or they'll add back with their capital. So in that case இங்க வந்து அந்த ஓல்டு குட்வில்கான டிரான்சாக்ஷன் தான் இது. அது வந்து அவங்களோட கேபிட்டல்ல சேர்த்துறாங்க. that is A's capital account, that is old profit sharing ratioல தான் அது ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்குவாங்க. So that is 1000 into 3/5, that is 600, and B's capital account 1000 into 2/5, that is 400 rupees to cash account. இது வந்து எப்படின்னா நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ கிரெடிட் சைட் வந்து பை குட்வில்னு போட்டு இந்த அமௌண்ட் வந்து அந்தந்த கேபிட்டல் அந்தந்த பார்ட்னரோட காலமில் நம்ம இதை என்டர் பண்ணுவோம். வேறஸ் ஒரு புது பார்ட்னர் வரப்போ ஆல்ரெடி குட்வில் இருந்ததுன்னா அது வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கான என்ட்ரி தான் இது. ஸோ ரிமைனிங் ஷேர்ஸ், அதாவது புது பார்ட்னரோட 1/4 போக பேலன்ஸ் ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is 3/4. ஸோ அந்த 3/4 வந்து P and Q எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் பேசஸில் இந்த 3/4 அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஓல்டு ப்ராஃபிட் என்னது 1/2 and 1/2. So 1/2 into 3/4 is equal to, again numerator into numerator, denominator into denominator. So numerator is 1 and 3, so 1 into 3/2 into 4 is equal to 3/8. Okay, again the same thing comes for Q also, same 3/8. அதே மாதிரி C's new share நமக்கு தெரியும் 1/4, but at the denominator 8 வரணும்னா we have to multiply both numerator and denominator with 2. So that is 2/8. Therefore 3:3:2 is the new profit sharing ratio. Sacrificing ratio பார்த்தீங்கன்னா old ratio minus new ratio. Old ratio வந்து 1:1, that is 1/2 minus 3/8 is equal to common factor 8 எடுக்கிறோம். 8 வந்து 2ல 4 times, so 4 into 1 is 4 minus
again 8 வந்து 8ல 1 times, so 1 into 3 is 3, so 4 minus 3 by 8 is equal to 1 by 8. And Q க்கும் அதே தான் வரும், so 1:1 is the sacrificing ratio. So இதில் வந்து ரெண்டே விஷயம் தான், new partner is bringing in the goodwill and அந்த goodwill வந்து old partners have been splitted off and withdrawn it out. So in that case, first entry is goodwill is coming inside, so debit what comes in, credit what goes out. So here goodwill is coming inside the business, so that has been debited, and which is where it is going to P's and Q's, old partners capital, so அதனால அதை credit பண்ணிருக்கோம். Okay, that is 6,000 into 1 by 2, that is 3,000, 3,000. Again, that goodwill has been withdrawn by the old partners. So appa enagu debit what comes in and credit what goes out. So here the cash is going out, 6,000 rupees is going out from the business, adnala adha credit pannirkom. Where it is going to P and Q, old partners oda capital account ku pogudhu, so adnala 3,000 3,000 namanga potirukom. Okay, so the last subdivision of this problem, that is A and B are partners. அவங்க வந்து 2:1 ரேஷியோவில் ப்ராஃபிட் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. now C has entered with 1/4 ஷேர் and goodwill வந்து 9,000 rupees கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ரெண்டு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் goodwill is received in cash and retained in a business, அதாவது பிஸ்னஸ்லேயே அந்த goodwill வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கான என்ட்ரி என்னவா இருக்கும், அண்ட் goodwill வந்து கேஷாக கொண்டு வந்து அதை ஓல்டு பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான என்ட்ரிஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ப்ராப்ளமோட கொஷின். ஸோ நவ் காமனாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, that is new profit sharing ratio and sacrificing ratio. அதை ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ணிடலாம். that is common, total profit of all the three partners, that is A, B and C as 1. We are assuming it as 1. So if it is 1, the remaining shares will be, other than C, the 3/4 will be the A and B's new profit sharing ratio. அப்போ அந்த 3/4 வந்து நியூ பார்ட்னர்ஸ், ஓல்ட் பார்ட்னர்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பேசிஸில் அந்த 3/4. அப்போ அந்த ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன, 2:1. ஸோ 2/3 into remaining share is 3/4. So here multiplication அப்படிங்கிறதுனால numerator into numerator, denominator into denominator. So 2 into 3 by 3 into 4 is equal to 6/12. B ஓட new share வந்து old profit sharing ratio is 1/3 and remaining share is 3/4. So again 1 into 3 by 3 into 4 is equal to 3/12. C ஓட new share நமக்கு தெரியும் 1/4, but still denominator 12 வரணும்னா we have to multiply both numerator and denominator by 3. So 1 into 3/4 into 3 is equal to 3/12. Therefore new profit sharing ratio பார்த்தீங்கன்னா 6:3:3 வருது. அதை வந்து மூணுமே காமனாக 3ல டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2:1:1 ரேஷியோவில் வரும். ஓகே, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து ஓல்ட் ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. ஸோ ஓல்ட் ரேஷியோ இஸ் 2/3 மைனஸ் நியூ ரேஷியோ இஸ் 2/5 இஸ் ஈக்குவல் டு 3 and 5 அப்படிங்கிறதுனால நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் எடுக்கணும், காமன் ஃபேக்டர் எடுக்க முடியாது. ஸோ 3 into 5 is 15. ஸோ 15 வந்து 3ல 5 times, ஸோ 5 into 2 is 10 and 15 5ல 3 times, ஸோ 3 into 2 is 6. ஸோ 10 minus 6/15 is equal to 4/15. And again இங்கேயும் வந்து denominator 15, 3 into 5 15 போட்டிருக்கோம். ஸோ 15 வந்து 3ல 5 times, ஸோ 5 into 1 is 5 minus 15 வந்து 5ல 3 times, so 3 into 1 is 3. So 5 minus 3/15 is equal to 2/15. That is 4:2 is the sacrificing ratio. And 4 and 2 வந்து 2ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறதுனால 2:1 நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். So that 2:1 is the sacrificing ratio. இப்போதான் நம்ம அந்த ரெண்டு சிச்சுவேஷனுக்குள்ளே போகிறோம். So the first one is goodwill வந்து பிஸ்னஸ்குள்ளே வருது and which is retained in the business அப்படிங்கிறப்ப இந்த ஒரு என்ட்ரி மட்டும்தான் வரும். That is goodwill account data to A's capital and B's capital. Goodwill உள்ள வந்திருக்கு, that's it. So that is 6,000 and sacrificing ratio split பண்றப்போ A will get 6,000, that will be added back with his old capital, and 3,000 for B which is added back with his own old capital. Okay, அது credit side அவங்களோட opening balance ஓட நம்ம இதை add பண்ணுவோம். Okay, so the next one is
goodwill வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க ப்ளஸ் அதை வந்து ஓல்ட் பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் here again the same entry will appear, there is goodwill account data to A's capital account to B's capital. இப்போ அதை withdraw பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான entry is A's capital account data B's capital account data to cash account. Okay, so that is the same value 6,000 and 3,000 and to cash Canara 9,000 rupees. இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே 2 கேஷ்ன்னு போட்டு நாம் இதை 6,000 3,000 டெபிட்டில் போடுவோம். லெஜரை பொறுத்த வரையும் டெபிட் சைட் ஆல் எக்ஸ்பென்சஸ் வரும் ஆர் ஆல் லாஸஸ். ஸோ இது வந்து நம்ம பிஸ்னஸை விட்டு வெளியில் போகுதுங்கிறதுனால தட் வில் பி கம்மிங் ஆன் டெபிட் சைட் இன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.